அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன் மேட்சுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு செட்டிங்ஸும் எப்படி வைக்கணும், அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களோட செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இந்த அப்டேட்டில் வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸும் அந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜோட பிக்சரோட போட்டு கருணாகரம் கொடுத்துருக்கான். அது உண்மையிலே கொஞ்சம் நல்ல விஷயம். சில பேருக்கு சில பட்டன்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் வச்சு விட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். அப்புறம் ஒவ்வொரு செட்டிங்ஸா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ல வந்து எய்ம் ப்ரிசிஷன் இருக்கும். டோட்டலா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து டிஃபால்ட், ஒன்று வந்து ப்ரிசிசைஸ் ஸ்கோப்னு இருக்கும், அப்புறம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். டோட்டலா 3 ஆப்ஷன் இருக்குங்களா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு வச்சே காட்டுறேன். சிம்பிளான மேட்டர் தான். அப்போ எனிமி மேல நம்ம எய்ம் வைக்க தேவையில்ல. எனிமி பக்கத்துல கொண்டு போனாலே நமக்கு வந்து ரெட் டாட் காட்டிடும். ஓகேங்களா. அப்படியே நீங்க வந்து ஃபயர் பண்ணீங்கனாலே எனிமி மேல விழுந்துடும். அப்புறம் பக்கத்துல தான் வச்சு எய்ம் பண்ணுவீங்க, பட் வந்து ரெட் டாட் காட்டி எனிமி மேல தான் டேமேஜ் விழும். இதான் தான் டிஃபால்ட். ஓகேங்களா. இது வந்து டிஃபால்ட். நீங்க ஸ்கோப் வச்சு கூட செக் பண்ணி பாருங்க. பக்கத்துல எய்ம் வச்சாலே உங்களுக்கு வந்து ரெட் டாட் காட்டும். அப்படியே சுட்டீங்கன்னா எனிமி மேல வந்து டேமேஜ் விழ ஆரம்பிச்சிடும். இதான் டிஃபால்ட். ஸ்கோப் வச்சு சுட்டாலும் சரி, நீங்க நார்மலா சுட்டாலும் சரி, அப்புறம் எனிமி மேல கரெக்டா வந்து பாயிண்ட் விழுந்துரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன் ஸ்கோப். இது ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். இதை வந்து பிரிச்சு எழுதி வச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனிமியை ஸ்கோப் போடாம நார்மலா அடிச்சீங்கன்னா எனிமி டேமேஜ் விழும். அப்பதான் டிஃபால்ட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி அடிக்கும். ஆனா ஸ்கோப் போட்டீங்கன்னா மட்டும் நீங்க கரெக்டா எனிமி மேல அடிச்சா மட்டும் தான் விடும். எனிமி பக்கத்துல எடுத்து போனீங்கன்னா டிஃபால்ட்ல விழுந்துச்சுல அந்த மாதிரி விழாது. கரெக்டா நீங்க எங்க எய்ம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் டேமேஜ் விழும். இப்போ எனிமிக்கு வந்து ஹெட்ல வைக்கிறீங்க, ஹெட்ல மட்டும் தான் டேமேஜ் விழும். இது நார்மல் டிஃபால்ட்ல வச்சீங்கன்னா சில டைம் வந்து அப்படியே நெஞ்சுக்கு லாக் ஆயிடும். இது வந்து சில பேர் வந்து நான் ஸ்கோப் போட்டு ஹெட் ஷாட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு ட்ராக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டா யூஸ் ஆகும். பேபி உங்களுக்கு வந்து யூஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்ம் வந்து எனிமி மேல லாக்கே ஆகாது. அப்பதான் நீங்க எப்படி வச்சாலும் சரி, நீங்க வைக்கிற இடத்துல மட்டும் தான் இருக்கும். நீங்க ஸ்கோப் போட்டு வச்சாலும் சரி, ஸ்கோப் போடாம அடிச்சாலும் சரி. இப்போ டிஃபால்ட் எப்படி பக்கத்துல அடிச்சாலே வந்து எனிமி மேல வந்து டேமேஜ் விழுந்துச்சா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எனிமிக்கு பக்கத்துல 1 இன்ச் அரை இன்ச் வச்சா கூட எனிமி மேல டேமேஜ் விழாது. கரெக்டா நீங்க எனிமிக்கு வச்சா மட்டும் தான் டேமேஜ் விழும். அதே மாதிரி வந்து லாக் ஆகாது, நெஞ்சில வந்து லாக் ஆகாது. டைரக்டா அப்படியே விட்டதுக்கு போகும். ஓகேங்களா. ஸ்கோப் போட்டாலும் அதே தான். நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல் கண்ட்ரோல்னா நீங்க அடிக்கிற இடம் தான். அப்ப நீங்க வைக்கிற இடம் தான். ஓகேங்களா. அதுவா ஆட்டோ எய்ம் ஆகாது. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து டிஃபால்ட்ல வந்து நீங்க எனிமி பக்கத்துல எடுத்துட்டு போனாலே அதுவா வந்து லாக் ஆகிக்கும். ப்ரிசிஷன் வச்சீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஸ்கோப் போடாம அடிக்கும்போது பக்கத்துல எனிமி பக்கத்துல எடுத்து போனாலும் லாக் ஆகும். ஆனா வந்து ஸ்கோப் போட்டீங்க அப்படின்னா உங்க இஷ்டம் தான். நீங்க எங்க அடிக்கிறீங்களோ அங்க மட்டும் தான் டேமேஜ் விழும். ஃபுல் கண்ட்ரோலும் அதே மாதிரி தான். அப்புறம் ஃபுல்லா நீங்க நார்மலா அடிச்சாலும் சரி, ஸ்கோப் போட்டு அடிச்சாலும் சரி, நீங்க அடிக்கிறது கரெக்டா புல்லட் போகும். நான் வந்து டிஃபால்ட் வச்சுக்கிறேன். எனக்கு அதான் வந்து செட் ஆகும். நீங்களும் நார்மல் பிளேயரா இருந்தா டிஃபால்ட்டே வச்சுக்கங்க. இல்ல படா